அனைவரும் வணக்கம். சற்று முன்னிலை அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17 லட்சம் புதிய ரேஷன் கார்டு, மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு ரூபாய் 5000. இதை பற்றி தான் முக்கிய அப்டேட்டாக தற்போது பார்க்க போகிறோம். இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்னு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். குறிப்பாக என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு அதாவது பலரும் விண்ணப்பித்து காத்திருக்கும் நிலையில உணவு பாதுகாப்புத்துறை ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களில் பார்த்தீங்கன்னா 17,70,796 பேருக்கு புதிய மின்னணு ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்து வெளியே இருக்கு. பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள சொல்றாங்க. மேலும் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்தவருடைய மனுக்கள் எல்லாம் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு ஒரு புதிய ரேஷன் கார்டு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது புதிய ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தவர்களுடைய மனுக்கள் எல்லாம் பகுதியாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பங்களுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கப்படுகின்றன சொல்லுவாங்க. எனவே ஒரு புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு குறிப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு எளிமையாக விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் பார்த்தா எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டை பக்கத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா அங்கே உள்ள ஒரு புதிய அட்டை அதாவது விண்ணப்பம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரீஃபான என்ன சொல்லணுமோ அதில் அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு ஸ்கீமில் பெண்களுக்கு மாதாந்திரம் தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது தற்போது நிலையில் வந்திருக்கு. தற்போது இது வரத்துக்கு என்னென்ன பண்ணணும், வராதவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த ஸ்கீம் வந்து இன்னும் நீடிக்கணும்னா அதாவது ஆட்சி முடிஞ்ச பிறகும் இந்த ஸ்கீம் தொடருமா அப்படின்ட்டு சில கேள்விகள் வந்து எழுந்திருக்க இந்த நிலையில் இதை பற்றி தான் ப்ரீஃபார்ம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்த அப்டேட்டையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 1.15 கோடி பெண்கள் வந்து மாதம் 1000 தங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பெற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொகை மூலம் என்னென்ன நன்மைகளை பெற்று வருகிறார்கள் அதாவது என அரசு ஆய்வு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த தொகையை பெறுவதில் 17 விழுக்காடினர் தான் தனியாக வசிக்கும் பெண்கள் அல்லது விதவைகளாக இருப்பதாக அரசு வந்து இந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு அரசு கொடுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகளுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக அந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது அப்டேட்டாக என்ன சொல்றாங்கன்னா பொங்கல் பரிசு ரூபாய் 5000 அப்டேட். அதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் வந்து கொண்டாடப்படுகிறது. இதனொட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த ஆண்டு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் ஒரு குறிப்பாக எழுந்திருக்குன்னு சொல்றாங்க. தற்போது 5000 சொல்ற இந்த வதந்தியெல்லாம் உண்மையா அப்படின்னு தான் ப்ரீஃபாக சொல்ல போறாங்க. கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்புல ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 5000 வழங்க பரிசீலித்து வருவதாக தகவல் வந்து வெளியானது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நாயினார் மகேந்திரன் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ரூபாய் 5000 பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. இது போல தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்குது. இத்துறை மூலம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினருக்கு தொழில் தொடங்க கடன் உதவி வழங்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுவரை 13,143 பேர் அந்த டேப் சிஇடி சிஓ மூலமாக ரூபாய் 9,377.93 லட்சம் தொழில் கடங்க அதாவது தொழில் மூலம் கடன் உதவி பெற்றிருப்பதாக அரசு வந்து தெரிவித்துள்ளது. இத்துறையின் கீழ் பெண்கள் பட்டதாரிகள் உள்ளிட்டோர் புதிதாக தொழில் தொடங்க கடன் உதவியும் கேட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.